இது கடைசி படமா கடைசி படம் இல்லையாங்கிறது நமக்கு தேவையில்லாத விஷயம். அவருக்கு தான் அது கடைசி படம், அவரோட ரசிகர்களுக்கு தான் அது கடைசி படம். எனக்கு என்ன இருக்கு, உங்களுக்கு என்ன இருக்கு? நீங்கள் ரசிகரான்னு எனக்கு தெரில. ஒரு பப்ளிக் என்ன இருக்குது, கடைசி படமாக இருந்தான்னா இன்னும் 10 படம் நடித்தான்னா இன்னும் 100 படம் நடித்தா என்ன? அவருடைய கேரியரோட உச்சத்தை விட்டுட்டு அவர் தான் வராரு. அவருடைய கடைசி படம்னு அவர் தான் தீர்மானித்தார். யார் வேணான்னு அவரை நடிக்க வேணான்னு சொன்னாங்களா யாராவது? சார் விஜய் சார் இனிமேல் நீங்கள் படம் நடிக்காதீங்க, இது உங்கள் கடைசி படம் ஆக்கிக்கோங்கன்னு யாராவது சொன்னாங்களா? இல்லை, அது அவரோட டிசிஷன். அது கடைசி படமா இல்லை அது முதல் படமா அப்படிங்கிற விவாதத்துக்குள்ளெல்லாம் நம்ம போகவே முடியாது. அது படம், ஜனநாயகன் ஒரு படம். அந்த படத்தோட யாரும் மோதக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்வீங்க? எப்படி யாரும் வரக்கூடாதுன்னு எப்படி சொல்வீங்க? அதாவது ஒரு 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 ரோடு இருக்குது, ஒரு ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா 4 பேர் வருவாங்க. ஒரு பார்க் இருக்குது, அந்த பார்க்குக்குள்ளே ஒரு காலையில் ஒரு 40-50 பேர் வாக்கிங் வருவாங்க. ஒருத்தர் வாக்கிங் வராரு சார் அப்படிங்கிறதுனால நீங்கள் எதிர்த்து வாக்கிங் போகக்கூடாதுன்னு எப்படி நீங்கள் தடுத்து நிறுத்த முடியும்? அதெல்லாம் அபத்தமான வாதங்களாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்கள் பயப்படுறீங்களான்னு விஜய் மீது வாதங்கள் வைக்க அப்படின்னா எதுக்கு பயப்படணும்? நான் தான் சொல்றேன்ல, எதுக்கு பயப்படணும்? விஜய் எதுக்கு பயப்படணும்? சிவகார்த்திகேயன் எதுக்கு பயப்படணும்? அதாவது நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. நீங்க ஆல்ரெடி ப்ரூவ்டு மாஸ் ஆர்டிஸ்ட். நான் விஜய் சொல்றேன். இனி இந்த படம் ஓடி தான் உங்களுக்கு பெரிய பேரையும் புகழையும் கொடுத்துட போறது இல்லை. ஆனா இந்த படம் முக்கியமான படம் விஜய் கேரியர்ல, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இது அரசியல் அவருடைய தீர்மானம் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை தீர்மானிக்கிற படமா இந்த ஜனநாயகன் இருக்கும். அதுல எந்த சந்தேகம்